ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்ப நாளாகவே இவங்களோட அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆம், ஏதோ ஒரு சில காரணங்களால தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்படி இருந்தாலும் எப்போனாலும் இதை போஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. எஸ், ரீசெண்டாக இவங்களோட இன்டர்வியூ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன். ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க நம்ம சாண்ட்ரா. சாண்ட்ராவை உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட சின்ன திரையில் ரொம்பவே பரிச்சயமான ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட். அதே மாதிரி வெள்ளித்திரையிலையும் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட பிரசன்ட் சாண்ட்ரா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சாண்ட்ராவுக்கு அவங்களோட அண்ணன் வந்து அம்மாவாகவும் அப்பாவாகவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக, ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்கள வளர்த்துருக்காங்க. அந்த விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்களுமே கேட்டிருப்பீங்க. அம்மா இல்லாத குறையே தெரியாமல் அவங்கள வந்து வளர்த்துருக்காங்க. அவங்க இல்லை அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது அவங்க அண்ணன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அவங்க வந்து வர முடியலையாம். அவங்களோட இழப்பு வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு எல்லாமாவும் இருந்தது என்னோட கணவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு கணவர். உண்மையாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சில சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்து போனதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துச்சாம். நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சாம். ஆனால் எதுலேயுமே அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலையாம். எதுலேயுமே அவங்க நடிக்கலையாம். அவங்க நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களோட அந்த அம்மா பாசம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கல. அதனால தன்னோட மகள்களுக்கு அந்த விஷயம் வந்து கிடைக்காம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு, முழுக்க முழுக்க தன்னோட மகள்கள வந்து பார்த்துக்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் நான் செய்யணும். வேற எதுலயும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து எல்லா ஆஃபர்ஸையுமே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கியிருக்காங்க. பார்த்த உடனே ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ச்சே! என்ன மாரி ஒரு அம்மா இல்ல அப்படிங்கிற மாரி. அம்மானாலே ஸ்பெஷல் தாங்க. நம்ம சாண்ட்ரா மட்டும் விதிவிலக்கா என்ன? கெரியர் அப்படின்னு யோசிக்கவே இல்லையாம் அவங்க. அவங்களோட குழந்தைகளோட முகம் மட்டும் தான் அவங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு. அவங்களுக்காக எதுவுமே எனக்கு வேண்டாம், அவங்க மட்டும் போதும் அப்படின்னு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். கண்டிப்பா. இன்னும் கொஞ்சம் குழந்தைங்க பெருசாயிட்ட உடனே வரணும் கண்டிப்பா சாண்ட்ரா நடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஜீ தமிழ் சீரியல்ல கடைசியா அவங்கள பார்த்தது. மறுபடியும் கம்பேக் குடுக்கணும் கண்டிப்பா சாண்ட்ரா. சாண்ட்ராவ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.